வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நாம இன்னொரு புதிர் கதையை கேட்கலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போற புதிர் கதை சாபத்தில் செடியான இளவரசி. இந்த கதைய சிறுவர்களுக்கான புதிர்கதைகள் என்ற புத்தகத்திலிருந்து பேராசிரியர் ஏ சோதி அவர்கள் எழுதிய கதை. கதைக்குள்ள போகலாமா? முன்னொரு காலத்தில் தென்மலை என்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டு அரசருக்கு அழகான ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர் பூவழகி. அந்த நாட்டு அரசன் தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு அழகான பூந்தோட்டத்தை அமைத்திருந்தார். அந்த பூந்தோட்டத்துல ஆயிரக்கணக்கான ரோசா செடிகள் பல வண்ணங்கள்ல பூத்து அழகாக இருந்தது. அந்த ரோசா செடிகள் இருக்கும் அந்த பூந்தோட்டத்தில் தான் எப்பொழுதும் நம்மளுடைய இளவரசி தன்னுடைய தோழிகளோட விளையாடிட்டு இருப்பா. ஒரு நாள் இளவரசி தன்னுடைய தோழிகளோட அந்த பூந்தோட்டத்தில் விளையாடிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க சந்தோஷமா ஆரவாரத்தோட விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியா ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவருக்கு இவங்க சந்தோஷமா ஆரவாரத்தோட விளையாடிட்டு இருக்க சத்தம் அவருக்கு எரிச்சலை மூட்டியது. அந்த நேரம் நம்மளுடைய இளவரசி தன்னோட கையில இருந்த ரோசா பூவை தன்னோட தோழி மேல வீசி எறிந்தா. ஆனா அந்த ரோசா பூக்கள் முனிவரோட கன்னத்துல பட்டுச்சு. அந்த ரோசா பூல இருந்த முற்கள் அவருடைய கன்னத்தை கிழித்தது. இதை பார்த்த முனிவர் ரொம்பவும் கோவப்பட்டார். யார் என் மேல் பூ எறிந்தது அப்படின்னு கோவப்பட்டு கத்தினார். இதை கேட்ட நம்மளுடைய பூவழகி அங்க ஓடி வந்து, முனிவரே, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் தெரியாம அந்த பூவை எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பெரியவங்களுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா? இப்படிதான் விளையாடுவீங்களா அப்படின்னு கோவப்பட்ட முனிவர், நீ இனிமேல் ரோசா செடியா மாறிடுவ அப்படின்னு சாபம் விட்டார். இதை கேட்ட நம்மளுடைய பூவழகி ரொம்பவும் வருத்தப்பட்டார். முனிவரே, என்னை மன்னித்து விடுங்க, நான் தெரியாம செய்த தவறு இது, என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, என்னை இந்த சாபத்திலிருந்து விடுபடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டார். இதை பார்த்து மனம் இறங்கிய நம்முடைய முனிவர், பெண்ணே, என்னால இந்த சாபத்தை முழுமையா மாற்ற முடியாது, அதுல சிறிது மாற்றம் மட்டும் என்னால செய்ய முடியும். நீ பகல்ல ரோசா செடியாவும் இரவுல இளவரசியா மாறிடுவேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட பூவழகி மிகவும் வருத்தப்பட்டு, முனிவரே, அப்ப நான் ரோசா செடியா தான் இருக்கணுமா? என்னால இளவரசியா மாறவே முடியாதா அப்படின்னு கவலைப்பட்டான். அப்போ முனிவர் சொன்னார், இந்த பூந்தோட்டத்துல ஆயிரக்கணக்கான ரோசா செடிகள் இருக்கு. அதுல எந்த ரோசா செடி நீ என்று சரியா கண்டுபிடித்து அந்த ரோசா செடிய பிடுங்கி எறிய வேண்டும். அப்படி சரியா கண்டுபிடிச்சு பிடுங்கி எரிஞ்சிட்டா நீ இந்த சாபத்திலிருந்து விடுபடுவ. தவறுதலா வேறொரு செடிய பிடுங்கி எரிஞ்சிட்டா நீ ரோசா செடியா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டார். இதை கேட்டு பூவழகி தன்னுடைய தோழி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தா. என்னால இந்த சாபத்துல இருந்து விடுபட முடியாதா? நான் சரியான ரோசா செடி எதுன்னு கண்டுபிடிக்கலனா நான் முழு நேரமும் ரோசா செடியா தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. அப்போ அவளுடைய தோழி, வருத்தப்படாதீங்க இளவரசி, நாளைக்கு காலையில நீங்க ரோசா செடியா மாறிட்டா நான் உங்களை சரியா கண்டுபிடிச்சிருவேன், தைரியமா போய் படுங்க அப்படின்னு சொன்னான். காலை விடிந்தது. பூக்கள் எல்லாம் மலர்ந்திருந்தது. தன் பக்கத்தில் படுத்திருந்த இளவரசி அங்கு இல்லை. தோழி, இளவரசி ரோசா செடியா மாறிட்டாங்க அப்படின்னு உணர்ந்தா. தோழி உடனே பூந்தோட்டத்துக்கு போனான்.
இப்படி ஒவ்வொரு செடியாவும் பார்த்துட்டு வந்தாங்க. மெதுவா ஒவ்வொரு செடியா பார்த்து, அதோட பூக்களும் பார்த்து, அந்த தோட்டத்து வழியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்பொழுது ஒரு ரோசா செடி கிட்ட வரும்பொழுது நின்னு உற்று பார்த்தார். பார்த்து, இதுதான் நம்மளுடைய இளவரசி அப்படின்னு முடிவு செய்தார். உடனே அந்த ரோசா செடிய பிடுங்கி எறிஞ்சான். என்ன ஒரு வியப்பு! அந்த ரோசா செடி தான் இளவரசி. இளவரசியின் சாபம் நீங்கியது. இளவரசி ரொம்பவும் சந்தோஷமாயிட்டாங்க. என்னுடைய சாபம் நீங்கியது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிகளோட சந்தோஷமா விளையாடி நின்றாங்க. குழந்தைகளா, இப்ப நீங்க கண்டுபிடிக்கிறது எப்படி இளவரசியோட தோழி அந்த பூந்தோட்டத்தில் இருந்த ரோசா செடி தன்னுடைய இளவரசின்னு சரியா கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.